10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் அலகு பயிற்சி 2ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமைப்பாலும் உள்ளன. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களை அடைத்து விற்க விரும்புகிறார். சப்டிவிஷன் 1 இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? இவ்வாறாக சப்டிவிஷன் 2 எத்தனை கலன் பசும்பால் மற்றும் சப்டிவிஷன் 3 எருமைப்பால் விற்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு பால்காரர்கிட்ட 175 லிட்டர் பசும்பால் 105 லிட்டர் எருமைப்பால் இருக்குது. சரியா? சம கொள்ளளவு இருக்கிற கலன்களில் என்ன செய்கிறாரு? அதை அடைச்சி விற்கிறதுக்கு விரும்புகிறாரு. பால் கலனோட அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? எத்தனை கேன் பசும்பால் எத்தனை கேன் எருமைப்பால் விற்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு: பசும்பால் = 175 லிட்டர், எருமைப்பால் = 105 லிட்டர். சப்டிவிஷன் 1 இங்கே ஏ 175 லிட்டர், பி 105 லிட்டர். யூக்ரிட்டின் வகுத்தல் விதி என்னப்பா? ஏ = BQ + R. இப்போ ஏவோட மதிப்பை நம்ம எழுதுகிறோம். 175 = 105. இங்கே வகுக்கணும். சரியாப்பா? வகுத்துட்டு எழுதணும். 175 105ஆல் வகுத்தோன்னா ஒரு தடவை 105 மிச்சம் 70 கிடைக்கும். சரியா? அப்போ 175 = 105. ஈவு என்னப்பா? 1 × 1 ப்ளஸ் மீதி 70. R is not equal to 0. அப்படி தானப்பா? அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த 105 இங்கே வந்துடும், 70 இங்கே வந்துடும். சரியா? அப்போ 105 70ஆல் வகுக்கணும். வகுத்தோன்னா ஒரு தடவை அடங்கும். அப்போ ஈவு 1ன்னு எழுதிடுறோம். ப்ளஸ் மிச்சம் என்ன கிடைக்கும்னா 35 கிடைக்கும். சரியா? இங்கேயும் R is not equal to 0. அப்படின்னா பழையபடி இந்த கணக்கு தொடரும். இந்த 70 இங்கே வந்துடும், 35 இங்கே வந்துடும். அப்போ 70 35ஆல் வகுக்கணும். வகுக்கிறப்ப எத்தனை தடவை அடங்கும்? 2 தடவை அடங்கும். மீதி இல்லை. அப்போ ப்ளஸ் 0. மீதி 0ன்னு வந்துருச்சுன்னா R is equal to 0. இந்த கணக்கு முடிஞ்சது. சரியா? மீ போவா என்னன்னா 35. இந்த மீ போவா தான் பால் வைத்திருக்கும் கொள்கலனின் அளவு. சரியா? அப்போ தேர்ஃபோர் பால் வைத்திருக்கும் கலனின் அளவு 35 லிட்டர். சப்டிவிஷன் 2 என்னப்பா கொடுத்துருக்காங்க? பசும்பால் உள்ள கலன்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ 175 35ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா ஒரு 35 5 35 175. அப்போ 5ன்னு கிடைக்கிது. இப்போ பசும்பால் உள்ள கலன்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5. சப்டிவிஷன் 3 எருமைப்பால் உள்ள கலன்களின் எண்ணிக்கை 105 35ஆல் வகுக்கணும். ஒரு 35 3 105. அப்போ எருமைப்பால் உள்ள கலன்களின் எண்ணிக்கை என்ன? 3. கணக்கில் கேட்டிருந்த 3 சப்டிவிஷனையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.